Hi viewers, welcome to Krammer Spoken English தமிழில். எனக்கு இங்கிலீஷ் கிராமர் சுத்தமா வராது, ஆனா நான் இங்கிலீஷ்ல பேசணும். என்ன பண்றது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இங்கிலீஷ் கிராமரே தெரியாம இங்கிலீஷ் பேசுறது முடியவே முடியாது அப்படின்னு உங்ககிட்ட யாராவது சொன்னாங்களா? அப்படி சொல்லி இருந்தா அதெல்லாம் சுத்த போய். பீச்சில் மணி விற்கிற குருவிக்காரங்க எப்படி இங்கிலீஷ்ல பேசுறாங்க? பிராக்டிஸ் இருந்தா போதும், யார் வேணா இங்கிலீஷ்ல பேசலாம். உங்க பிராக்டிஸை இந்த 2 வார்த்தை வாக்கியங்கள்ல இருந்து ஆரம்பிங்க. அப்புறம் பாருங்களேன் அந்த மேஜிக்க. ஆனா ஒரு கண்டிஷன், டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்றதுக்கு நீங்க ரெடினா உங்களை பேச வைக்கிறது என்னுடைய பொறுப்பு. இந்த வீடியோல நம்ம 2 வார்த்தை கொண்ட வாக்கியங்கள் அதுதான் பார்க்க போறோம். லெசன்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்குரிய கோட்டை பார்க்கலாமா? பாருங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் நத்திங் பட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். சுயமரியாதை அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, தன்னம்பிக்கை தான். நம்ம கிட்ட தன்னம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்முடைய சுயமரியாதை தானாகவே உயரும். இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்கு போலாங்களா? பாருங்க, புல் மறைந்தது அப்படின்னு சொல்லணும். இங்க மறைந்தது அப்படின்றது கடந்த காலம் இல்லையா? அப்ப அதை நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லுவோம். அப்ப புல்னா கிராஸ், கிராஸ் வேனிஷ்ட். வேனிஷ்ட் அப்படின்னா மறைஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த ஈடி போட்டதுனால இது கடந்த காலத்தை பத்தி நம்ம சொல்றோம். இதுவே வேனிஷ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா மறைந்து அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம புல் மறைந்தது அப்படின்னு சொன்னதுனால அது முடிஞ்சு போயிட்ட ஆக்ஷன் இல்லையா? அதனால கிராஸ் வேனிஷ்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்தது பாருங்க, மரங்கள் சாய்ந்தன. இப்ப நிறைய மழை பெய்யுது, மரம்லாம் சாஞ்சிடுச்சு அப்படின்னு நீங்க சொல்லணும்னா ட்ரீஸ் சாக்ட் அப்படின்னு சொல்லணும். இந்த மரங்கள் சாய்ந்தன அப்படின்றதும் ஒரு முடிஞ்சு போன ஆக்ஷன் இல்லையா? அதனால ட்ரீஸ் சாக்ட் அப்படின்னு சொன்னா மரங்கள் சாய்ந்தன அப்படின்னு அர்த்தம். டிவி விட்டு விட்டு வந்தது. டிவி தொடர்ந்து வராம அப்படியே பிளிங்க் ஆயிட்டு வரும் இல்லையா? அதை எப்படி நம்ம சொல்லுவோம்? டிவி ஃபிளிக்கர்டு. டிவி ஃபிளிக்கர்டு. அடுத்தது, கார்கள் நொறுங்கின. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கார்கள் நொறுங்கி போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா? இந்த நொறுங்கின அப்படின்றதும் பாஸ்ட் டென்ஸ் தான். நடந்து முடிஞ்சிட்ட ஒரு ஆக்ஷனை பத்தி நம்ம சொல்லும் பொழுது கார்கள் நொறுங்கின அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கார்ஸ் கிராஷ்ட். கார்ஸ் கிராஷ்ட். போலீசார் முணுமுணுத்தனர் அப்படின்னு சொல்லணும்னா காப்ஸ் மட்டர்டு. காப்ஸ் மட்டர்டு. யாராவது ஒருத்தவங்க முணுமுணுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்கள நம்ம இந்த மட்டர்டு அப்படின்னு சொல்லணும். மட்டர் அப்படின்னா முணுமுணுத்தல், மட்டர்டு அப்படின்னா முணுமுணுத்தனர். வானம் இருண்டது. வானம்லாம் இருட்டிட்டு வருது அப்படின்னு சொல்லுவோம்ல, வானம்லாம் இருட்டிட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப எப்படி சொல்லணும்? ஸ்கைஸ் டார்க்கென்ட். ஸ்கைஸ் டார்க்கென்ட். பள்ளி மூடப்பட்டது அப்படின்னு சொல்லணும். ஸ்கூல் க்ளோஸ்ட். பள்ளி மூடப்பட்டது, ஸ்கூல் க்ளோஸ்ட். பேருந்துகள் ஊர்ந்து சென்றன. டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சுன்னா பஸ் எல்லாம் ஊர்ந்து போகும் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? பஸ்ஸஸ் கிரால்டு. பஸ்ஸஸ் கிரால்டு. குழந்தைகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கிட்ஸ் ரிஜாய்ஸ்ட். குழந்தைகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கிட்ஸ் ரிஜாய்ஸ்ட். மூக்கு ஒழுகியது. பாருங்க, ஒழுகியது நடந்து முடிஞ்ச ஒரு நிகழ்ச்சி. இதை எப்படி சொல்லலாம்? நோஸ் ரன் அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை இப்போ உங்களுக்கு மூக்கு ஒழுகுது அப்படின்னா நோஸ் ரன், மை நோஸ் ரன் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? இது நடந்து முடிஞ்சிடுச்சு. இது மூக்கு ஒழுகியது, நோஸ் ரன். காற்று வீசியது. காத்து வீசுச்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப wind whistled. wind whistled. நாய் குரைக்கிறது. டாக் பாக்ஸ். பாருங்க, இது குரைக்கிறதுனா இது இப்ப நடக்கிற நிகழ்ச்சி, பிரசன்ட்ல நடக்கிற நிகழ்ச்சி இல்லையா? அதனால நம்ம பாக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஒருவேளை நாய் குரைத்தது அப்படின்னு சொல்லணும்னா டாக் பார்க்ட் அப்படின்னு சொல்லணும். ஒரு ஈடியை நம்ம சேர்த்துப்போம். டாக் பார்க்ட் அப்படின்னா நாய் குரைத்தது, டாக் பாக்ஸ் அப்படின்னா நாய் குரைக்கிறது.
அந்நியர்கள் உதவினார்கள். எங்கேயோ வெளியூருக்கு போகிறோம், அங்கே யாருமே அறிமுகம் இல்லாத சில பேர் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும்னா strangers helped. strangers helped. மின்சாரம் விட்டு விட்டு வந்தது. இது நம்ம ஊரில் அடிக்கடி நடக்கிற பிரச்சனை இல்லையா? கரண்ட் விட்டு விட்டு வரும். அது எப்படி சொல்லலாம்? பவர் blinked. பவர் blinked. கடிகாரம் நின்றது. clock stopped. கடிகாரம் நின்றது. clock stopped. மெழுகுவர்த்தி எரிகிறது. candle burns. பாருங்க, நம்ம present tense verb யூஸ் பண்ணியிருக்கிறோம். மெழுகுவர்த்தி எரிந்தது அப்படின்னு சொன்னோம்னா கேண்டில் burnt அப்படின்னு சொல்லணும். அதுவே மெழுகுவர்த்தி எரிகிறது அப்படின்னா ப்ரெசண்ட்ல நடக்கிற செயல் அது. அதனால burns அப்படின்ற present tense verb யூஸ் பண்ணியிருக்கிறோம். கேண்டில் burns. மேகங்கள் பிரிந்தன. clouds parted. clouds parted. சூரிய ஒளி தோன்றியது. sunshine emerged. சூரிய ஒளி தோன்றியது. sunshine emerged. இருள் வந்தது. dark came. இருள் வந்தது. dark came. வானிலை மாறியது. வானிலை மாறியது. weather changed. weather changed. விடை பெறுங்கள். say bye. விடை பெறுங்கள். say bye. என்னுடையதை எடுத்துக்கொள். take mine. என்னுடையதை எடுத்துக்கொள். take mine. திரும்பி பார். look back. திரும்பி பார். look back. யதார்த்தமா இரு. be realistic. யதார்த்தமாக இரு. be realistic. யாரும் முன்வரவில்லை. nobody volunteered. யாரும் முன்வரவில்லை. nobody volunteered. ஒன்றை தேர்ந்தெடு. choose one. ஒன்றை தேர்ந்தெடு. choose one. படைப்பாற்றலுடன் இரு. புதுமையா ஏதாவது செய் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் படைப்பாற்றல். be creative. படைப்பாற்றலுடன் இரு அல்லது புதுமையுடன் இரு. புதுமை படை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? be creative. நான் கத்தினேன். I shouted. நான் கத்தினேன். I shouted. அவன் ஏமாற்றினான். He cheated. அவன் ஏமாற்றினான். He cheated. தள்ளுவதை நிறுத்து. Stop pushing. தள்ளுவதை நிறுத்து. Stop pushing. சகிப்புத்தன்மையுடன் இரு. Be tolerant. சகிப்புத்தன்மையுடன் இரு. Be tolerant. ரொம்ப லேட். Too late. ரொம்ப லேட். Too late. நான் காத்திருந்தேன். I waited. நான் காத்திருந்தேன். I waited. கவலைப்படுவதை நிறுத்து. Stop worrying. கவலைப்படுறதை நிறுத்து. Stop worrying. கீழே வா. Come downstairs. கீழே வா. Come downstairs. உள்ளே வா. Step inside. உள்ளே வா. Step inside. முணுமுணுக்காத. Don't grumble. இந்த grumble-னா நம்ம எதுக்கு சொல்லுவோம்னா, ஒரு மன நிறைவு இல்லாமல் எதுக்கு எடுத்தாலும் முணுமுணுத்துக்கிட்டே இருப்போம்ல, அப்போதான் நம்ம வந்து grumble அப்படின்னு சொல்லணும். Don't grumble அப்படின்னா அந்த மாதிரி முணுமுணுத்துட்டே இருக்கிறது. எதுவுமே அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகவே மாட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது குறை சொல்லி முணுமுணுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதை நம்ம வந்து grumble அப்படின்னு சொல்லணும். சுருக்கமாக சொல்லு அப்படின்னு சொல்லணும்னா be brief. சுருக்கமாக சொல்லு. be brief. எவ்வளவு அபத்தமானது. how absurd. எவ்வளவு அபத்தமானது. how absurd. யாருடன். with whom. யாருடன். with whom. இனி இல்லை. no more. யாராவது ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னா he is no more அப்படின்னு சொல்லணும். no more அப்படின்னா இனி இல்லை அப்படின்னு அர்த்தம். இங்க இல்லை. not here. இங்க இல்லை. not here. இப்போதுதான்.
just now. இப்போதுதான், just now. போதாது, not enough. போதாது, not enough. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த இந்த சென்டென்ஸில் முக்கால்வாசி வந்து நடந்து முடிஞ்ச ஒரு செயலை பற்றி பேசுகிற மாதிரி இருந்துச்சு இல்லையா? நடந்து முடிஞ்ச ஒரு செயலை பற்றி பேசணுன்னா இந்த மாதிரி தான் நம்ம வந்து பேசுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.